திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆதி மருத்துவர் சமூகத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடு இல்லாமல் வாழ்ந்து வருவதால் இலவச வீட்டுமனை வழங்கக் கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் 2021 மாண்புகு முதலமைச்சர் ஐயா கையில் பெட்டிஷன் 2021 மனு கொடுத்துக்கிறேன். 2021 2025 வரையும் மனு கொடுத்துக்கிறேன். வீட்டு ஆதிமத்த சமுதாயத்துக்கு 64 பேருக்கு வீட்டு மனை பட்டை கொடுத்துக்கிறோங்க. இது வரையும் கலெக்டரும் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வந்து தோன்றாங்க கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க. இதுவரையும் எங்களுக்கு எதுவுமே தகவலே வரல. இங்கே சப் கலெக்டர் ஆஃபீஸான வந்து கேட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே சிஎம் செல்லு பெட்டிஷன் அனுப்புகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வாணியம்பாடி தாலுகா ஆஃபீஸ்க்கு போவாங்கன்னு இவங்க சப் கலெக்டர் ஆஃபீஸில் சொல்கிறாங்க. இதுவரையும் அவங்க தாலுகா ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க, அவங்க க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க. நாங்கள் 2021 மனுராக கொடுத்துன்னுக்குறோங்களே தவிர அவங்க என்ன பண்ணிடுறாங்க, க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க. எப்பவுமே இந்த சமுதாயத்துக்கு இதுக்கே இல்லை, எதுவுமே செஞ்சதே இல்லை. எங்கள் சமுதாயத்துக்கு ஆதிமருத்துவ சமுதாயத்துக்கு எதுவுமே இதே இல்லை, எதுவுமே செய்யறதில்லை. பொதுச்செயலர் துரைமுருகன் அண்ணங்களையும் கொடுத்தேன், எம்பி கதிரானந்த் அண்ணங்களையும் கொடுத்தேன், ஜோலாப்பேட்டை சட்டமன்ற அண்ணன் தேவராஜ் அண்ணாக்களையும் கொடுத்தேன். இதுவரையும் எங்களுக்கு தீர்வே கிடைக்கல. எங்களுக்கு 64 பேருக்கு வீட்டு மனை பட்டா எங்களுக்கு கொடுத்தாதான் நாங்கள் இங்கேருந்து எழ போகிறோங்க. நாங்களும் 3 வருஷமா சுற்றிட்டே இருக்கிறோங்க. கொடுக்குறேன்ட்டு இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை எங்களுக்கு. இந்த நாள் வரைக்குமே எல்லாமே கலெக்டர் இடம் கொடுக்குற நிற்கிறாங்க. திம்மாமேட்டில் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போராட்டம் பண்ணி நிற்கிறாங்க, பிரச்சனை பண்ணி நிற்கிறாங்க. உங்களுக்கு பேசிட்டு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இது வரைக்குமே எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கவும் இல்லை. இது கலெக்டர் அம்மாவும் போய் பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கு அடுத்த வாரம் வாங்க, நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல பதிலும் எங்களுக்கு தீர்வும் காணல. நாங்கள் இப்படியே எத்தனை பேர் மக்களை எல்லாம் வச்சுன்னு அழைச்சிட்டு இங்கே அங்கேன்றனால நாங்கள் சுற்றிட்டு இருக்கிறது. நாங்கள் ஒரு வேலை வெட்டியில் எதுவும் நாங்கள் பார்க்கறது இல்லைங்களா. இதுவே நாங்கள் சுற்றிட்டு இருந்தால் எப்படிதான் எங்களுக்கு ஒரு நல்ல பதில் தீர்வு கிடைக்கிறது எங்களுக்கும். நாங்கள் 2021 மனு கொடுத்து தொடர்ந்து சிஎம் செல்லில் தொடர்ந்து நிறைய மனு கொடுத்துங்க. 2021 தொடர்ந்து மனு கொடுத்துன்னு தான் அங்கே இருங்கோ. சப் கலெக்டர் கான்ஃபரன்றாங்க, ஃபோன் பண்ணி மனு நம்பரும் வருது. சப் கலெக்டர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேட்டால் சப் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது, தாலுகா ஆஃபீஸில் இருக்குது, இப்படியே தான் சொல்கிறாங்களே தவிர இவங்க என்ன பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ எங்கள் சமுதாயத்துக்கு எல்லாம் கலெக்டர் அம்மாவும் கொடுக்குறோம், 64 பேருக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் கொடுக்கல. 16 பேருக்கு தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எங்கள் சமுதாயத்து ஆளுங்க. மற்ற மீதி 49 பேருக்கு இன்னும் கொடுக்கல. மற்றவங்கெல்லாம் நாங்கள் கொடுத்து எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வருது. எங்களுக்கு 64 பேருக்கும் எங்களுக்கு இலவசமான பட்டா எங்களுக்கு கொடுத்தாகணும். நாங்கள் இவ்வளோ காலமாக போராடின்னு இருந்ததுக்கு எங்கள் மனுவில் வேற ஆளுங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எங்கள் மனு வந்து எங்களுக்கு ஆதி மருத்துவ சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு கொடுத்தாகணும்.